விஜயநகர்ல தாமா வேதாளத்தோட சிலைய தன்னோட அரண்மனையை விட்டு எடுத்தான். அவமானப்படுத்தி அதை ஏரியில தூக்கி வீசினான். அப்புறம் அரண்மனை சந்திரகாந்த் கோட்டைய ஹோட்டல் சந்திரகாந்த் கோட்டையா மாத்தினதுக்கு அப்புறமா அதே ஹோட்டல்ல ரஞ்சித்தோட கல்யாணம் நடந்த போது பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. பிரியா மட்டும் இல்லாம கிராமத்தோட எல்லா பெண்களையும் பிரேதாத்மா மறைச்சு வச்சிடுச்சு. பெண்களை தேடி போன போது ரஞ்சித்தும் அங்க இறந்து போனான். சில நாட்களுக்கு அப்புறமா பெண்கள் எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அவங்களோட நடவடிக்கை விசித்திரமா இருந்தது. சோனோகிராஃபி மூலமா தெரிஞ்சது எல்லா பெண்களோட வயிற்றுலயும் ஒரு தீய சக்தி குழந்தை வளர்ந்துட்டு இருந்தது. இனி தொடரும். விஜயநகரத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மனைவி பொண்ணு மருமகளோட வயிற்றுல ஒரு தீய சக்தி வளர்ந்துட்டு இருக்கு. தலைவரையா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சாகணும். கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லார் வயிற்றுலையும் தீய சக்தி இருக்கு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைங்கள்லாம் பிறந்து நம்ம கிராமத்தையே கைப்பற்றிடுங்க. அப்படி நீ இந்த கிராமத்தை காக்கணும்னு நினைச்சீனா அந்த வேதாள சிலையை ஏரியிலிருந்து எடுத்துடு, மறுபடியும் அரண்மனையில் ஸ்தாபனம் பண்ணு. இதனால இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும்னா நிச்சயமா நான் அதை செய்கிறேன். ஆனால் அதை போய் யார் எடுக்கிறது? அந்த வேதாளம் எல்லாரையும் காணாமல் செய்த அப்புறம் என்னையும் அது காணாமல் செஞ்சிடும். நான் தானே அந்த சிலையை ஏரியில் தூக்கி போட்டேன். நானே அதை வெளியே எடுக்கிறேன். தலைவரும் சில ஆட்களும் ஏரிக்கரை கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. தாமாவோட சேர்ந்து சில கிராமத்து ஆட்கள் ஏரிக்குள்ள அந்த சிலையை தேடி போனாங்க. ஆனா எல்லாருடைய கால்களும் பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. இவங்க எல்லாரும் நாள் முழுக்க அந்த சிலையை தேடிட்டு இருந்தாங்க. பொழுது சாய போகுது. ஆனா இது வரைக்கும் சிலை கிடைக்கவே இல்லை. இங்க அந்த சிலை இல்லை, எங்கேயும் இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இந்த ஏரியில தான் அந்த சிலையை தூக்கி போட்டேன். ஆனா அது ஏன் கிடைக்கல? ஒருவேளை அது காணாம போயிடுச்சு போல இருக்கு. எனக்கு என்னமோ அந்த வேதாளம் தான் இந்த மொத்த கிராமத்தையும் பழிவாங்குது போல இருக்கு, அவமானப்படுத்துனதுக்காக. அப்படியும் இருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன செய்யறது? இப்ப இந்த கிராமமே அந்த வேதாளத்தை அவமானப்படுத்தினதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் போல இருக்கு. தலைவர் தாமா அப்புறம் கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் ஏரியை விட்டு தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. தாமா தன்னோட வீட்டுக்கு போனா அங்க பார்த்த போது தன்னுடைய மனைவி சமீக்ஷா அங்க உட்காந்து ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. சமீக்ஷா, சமீக்ஷா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? தாமாவோட குரலை கேட்டதும் சமீக்ஷா தன்னுடைய தலைய 360 டிகிரி சுத்தினா. அப்புறம் தாமாவை சிரிச்சுக்கிட்டே பார்த்தா. நீங்க வந்துட்டீங்களா? என்ன ஆச்சு சமீக்ஷா? எனக்கு வளைகாப்பு பண்றீங்களா? அது 7வது மாசம் தானே நடக்கும். எனக்கு இப்போ 7வது மாசம் தான் நடந்துகிட்டு இருக்கு. போய் பேசாம படுத்து தூங்கு. எனக்கு வளைகாப்பு நடத்துங்க. தாமா திட்டினதை கேட்டுட்டு சமீக்ஷா அழ ஆரம்பிச்சா. ஆனா அவ கண்ணுல இருந்து கண்ணீருக்கு பதிலா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. சமீக்ஷா அழறத பார்த்துட்டு தாமா அவளை கட்டி பிடிச்சான். ஆனா அவனுடைய முகம் பயத்துல நடுங்கிட்டு இருந்தது. அமைதியா இரு, நாளைக்கே உனக்கு நான் வளைகாப்பு பண்றேன். சமீக்ஷா என்னமோ தூங்கிட்டா. ஆனா தாமாவுக்கு தூக்கம் வரவே இல்லை. என்னால மொத்த கிராமமும் அழிஞ்சு போற மாதிரி இருக்கு. நான் அந்த சிலையை அரண்மனையை விட்டு தூக்கி வீசாம இருந்திருந்தா இந்த நிலைமை விஜயநகரத்துக்கு வந்திருக்காது. இப்படி யோசிச்சுக்கிட்டே தாமா அரண்மனை சந்திரகாந்த் கோட்டையை நோக்கி போனா. அங்கிருந்து தான் சிலையை அவன் அகற்றினான். தாமா அந்த அறைக்குள்ள போனா. அங்கதான் வேதாளத்தோட சிலை இருந்தது. எல்லாத்தையும் ரொம்ப உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அங்க அவனுக்கு ஒரு பழைய நேம் பிளேட் கிடைச்சது. அதுல ஏதோ எழுதி இருந்தது. மகாராஜ் ருத்ர பிரதாப்புடைய தாமரை நிறைந்த கைகளுடன் வருடம் 1885 நிறுவப்பட்டது. அப்படின்னா இந்த சிலைய நிறுவப்பட்டது 1885. நான் 1885 மொத்த டீடைல்ஸையும் எடுக்கணும். தாமா அரண்மனையோட நூலகத்துக்கு போனான். அப்புறம் 1885 ஆவணங்களை அவன் தேட ஆரம்பிச்சான். தேட தேட அவனுக்கு 1885க்கான ஆவணங்கள் கிடைச்சது. அதுல அந்த சிலை நிறுவப்பட்டதை பத்தின எல்லா விவரங்களும் எழுதப்பட்டிருந்தது. தாமா எல்லா விவரங்களையும் எடுத்துக்கிட்டு தலைவரை பார்க்கறதுக்கு போனான். நீங்க சொன்னது உண்மைதான் தலைவரையா. நான் அந்த சிலையை தூக்கி வீசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த சிலை நிறுவப்பட்டதுக்கான தகவல் எல்லாத்தையும் எடுத்தேன். எனக்கும் அதை பத்தி சொல்ல. காட்டுக்குள்ள அமைந்திருந்த இந்த விஜயநகரம் பல வருஷங்களா தந்திர மந்திரங்கள் அடைஞ்ச ரகசிய உலகமா இருந்திருக்கு.
18ஆம் நூற்றாண்டுல நம்மளுடைய முன்னோர்கள் ராம்சிங் அண்ட நாட்டோட யுத்தம் நடத்தியிருக்காரு. ராம்சிங் யுத்தத்தை ஜெயிக்க இருந்தாரு. ஆனா அண்ட ராஜ்யம் தன்னுடைய தோல்வினால தந்திர மந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட ராஜ்யத்தோட சக்தி வாய்ந்த ராட்சசி சக்தி, அதாவது பிரேதங்களோட சமூகம் நம்ம ராஜ்யத்தை தாக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த பிரேதம் ராத்திரியோட ராத்திரியா மக்களுக்கு உடல்நல சரியில்லாம பண்ணிடுச்சுங்க. பயிர்களை அழிச்சிருக்குங்க. விளைவு கிராமத்தையே அழிவு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. குழந்தைங்களா ராத்திரியில கத்த ஆரம்பிச்சாங்க. காலையில விடியும் போது வீட்டுல மரண ஓலம் கேட்க ஆரம்பிச்சது. இதெல்லாத்தையும் பார்த்து கிராமத்து ஜனங்க பயந்து போனாங்க. அப்புறம் ராஜா ராம்சிங் தன்னுடைய இயலாமையை உணர ஆரம்பிச்சாரு. அப்பதான் கிராமத்தோட பெரிய தாந்திரிகர் சிவானந்த் சித்த புருஷராக அங்க அழைக்கப்பட்டாரு. அவர் முன்னுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அப்புறம் ராத்திரி இருட்டுல சுடுகாட்டுக்கு போயிருக்காரு. அவர் வேதாளம் சித்தி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வேதாளேஸ்வராய காலராத்திரி தம் சோனாசாயா, வேதாளேஸ்வராய காலராத்திரி தம் சோனாசாயா, வேதாளேஸ்வராய காலராத்திரி தம் சோனாசாயா. பல மணி நேரம் யாகத்துக்கு அப்புறமா ஒரு பழைய செபத்துல வேதாளத்தோட ஆத்மா அவதரிச்சிருக்கு. வேதாளம் ஒரு துணிச்சலான சக்தி வாய்ந்த ஒரு பிரேதம். நீதான் இந்த கிராமத்தை பாதுகாக்கணும். இந்த மோசமான சக்திகளை விரட்டு. அதுக்கு பதிலா உன்னுடைய நிறைவேறாத ஆசையை நான் நிறைவேற்றுறேன். உனக்கு முக்திக்கான வழிய காட்டுறேன். சரி, ஆனா ஞாபகம் வச்சுக்க, அப்படி நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றலன்னா அப்புறம் நானே உங்களுடைய அழிவுக்கு காரணமாயிடுவேன். அன்னைக்கு ராத்திரி அந்த வேதாளம் தன்னுடைய ரௌத்ர ரூபத்தை காட்டிருக்கு. அது பிரேத சமூகத்தை பஸ்மம் பண்ணிருக்கு. அப்புறம் கிராமத்துல அமைதி திரும்பிச்சு. அப்புறம் அந்த தாந்திரிகர் கிராம ஜனங்களை ஒன்று கூட்டி, இனி இந்த வேதாளம் நம்மளுடைய ரக்ஷகன். நீங்க எல்லாரும் இவனுக்கு பூஜை பண்ணணும். ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு ஒரு ஆடை பலி கொடுங்க. அப்பதான் அதனுடைய சக்தி எனக்கும் நிறைஞ்சிருக்கும். இதனுடைய பூஜை நின்று போச்சுன்னா அப்புறம் இந்த வேதாளம் கோவப்படும். நான் இந்த வேதாளத்துக்கு மரியாதை கொடுக்கற வகையில இந்த ராஜ அரண்மனையில அதுக்கு ஒரு அறையை கொடுக்கறேன். கிராமத்து ஜனங்களே, இந்த சிலை இந்த கிராமத்தோட ஆத்மா. இதை என்னைக்குமே அவமதிக்காதீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வேதாளத்தோடைய சிலையை அரண்மனையில் வச்சிருக்காங்க. நான் தான் அதை கொண்டு போய் ஏரியில வீசிட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க யாரும் அதை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் நான் தான் அவமானப்படுத்திட்டேன். கிராமத்தோட இந்த நிலைமைக்கு காரணம் நானே தான். நான் இந்த ராஜா அரண்மனையை ஹோட்டலாக மாற்றி வியாபாரம் பண்ணலான்னு நினச்சேன். எனக்குள்ள பேராசை வந்துடுச்சு. நாம தாந்திரிகரை வரவழைச்சி வேதாளத்தோட சிலையை மறுபடியும் நிறுவனம். தலைவர் தாந்திரிகர் சிவானந்தோட வம்சமான தாந்திரிகர் அபயநாத்தை வரவழைச்சாரு. அவங்கள ஏரிக்கரைக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. தாமா அவர்கிட்ட இது வரைக்கும் நடந்த விஷயங்களை சொன்னாரு. நான் வேதாளத்தோட சிலையை இதே ஏரிக்குள்ள தான் தூக்கி போட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து தேடினோம். அது கிடைக்கவே இல்லை. இருங்க, நான் என்னுடைய திவ்ய திருஷ்டியில என்னன்னு பார்க்கறேன். அபய்நாத் கண்களை மூடினாரு. அப்புறம் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபய்நாத் தன்னுடைய கண்களை திறந்தாரு. அந்த வேதாளம் முக்தி அடைஞ்சிடுச்சு. இப்ப நாம மறுபடியும் அதை வேண்டி கேட்டுக்கணும். அபய்நாத் சுடுகாட்டுக்கு போனாரு. அப்புறம் அவருக்கு முன்னாடி ஒரு பணத்தை கொண்டு வந்து வச்சாரு. அப்புறம் வேதாள சித்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. வேதாளேஸ்வராயா காலராத்திரி தம் சோனாசாயா. பல மணி நேரம் யாகத்துக்கு அப்புறமா அந்த சவத்துக்குள்ள வேதாளத்தோட ஆத்மா நிறைஞ்சது. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். மறுபடியும் எங்க கிராமத்தை காப்பாத்துங்க. நீங்க கோவப்பட்டு விஜயநகரத்தில் இருக்கிற பெண்களோட வயிற்றுல தீய சக்தி குழந்தைங்களோட விதையை விதைச்சிருக்கீங்க. அதை அழிச்சிருங்க. முட்டாள், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. தீய சக்தி பிரேதாத்மைகள் தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கு. நான் இந்த கிராமத்தை காப்பாற்ற முழு முயற்சிகள் செஞ்சேன். ஆனா எனக்கு பூஜை நடக்கலன்றதுக்காக நான் பலவீனமா ஆயிட்டேன். அதனால தீய சக்தி பிரேதாத்மைகள் என்ன தோக்கடிச்சு பெண்கள் எல்லாரையும் காணாம செஞ்சிடுச்சுங்க. அப்புறம் அந்த பிரேதாத்மாக்கள் எல்லா பெண்களோட கர்ப்பத்திலையும் தங்களுடைய விதைகளை விதைச்சிருக்கு. இப்ப இதுக்கு என்ன வழி? இதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்னுடைய சிலையை நிரவுங்க, எனக்கு பூஜை பண்ணுங்க, எனக்கு பலி கொடுங்க. அது மூலமா எனக்கு சக்தி கிடைக்கும். அப்புறம் நான் அந்த பிரேதாத்மைகளை சம்ஹாரம் பண்ணுவேன். அப்புறம் பெண்களோட கர்ப்பத்துல இருக்கிற தீய சக்தி விதைகளை அழிப்பேன்.
டோல் மிருதங்கள்லாம் வாசிக்கப்படுது. தாந்திரிகர் அபயநாத் அரண்மனையில வேதாள சிலைய நிறுவனாரு. அப்புறம் எதிர்க்க ஒரு வளையத்துக்குள்ள எல்லா பெண்களும் நின்றுட்டு இருக்காங்க. எதிர்க்க யாக குண்டத்துல நெருப்ப மூட்டி வேதாள சித்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. வேதாள சித்தி தேஹே சக்திம் உத்புத்யா குண்டபலம் மமந்திரே சன்னாததே. சில மணி நேர யாகத்துக்கு அப்புறம் பெண்களோட வாயில இருந்து கருப்பு புகை வெளியே வர ஆரம்பிச்சது. அது அந்த சிலையோட வாய்க்குள்ள போச்சு. அப்புறம் பெண்கள் எல்லாரும் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெண்கள் எல்லாரும் சுயநினைவுக்கு திரும்பின போது எல்லாரும் பழையபடி மாறிட்டாங்க. அவங்க எல்லாரும் வித்தியாசமான செயல்களை செய்யறத நிறுத்திட்டாங்க. கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சந்தோஷத்தோட வேதாள பூஜையை நடத்தினாங்க.